லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இன்றைக்கு புதியதாக லைவ் டிவைன் புதிய சாப்டர் அதை துவங்க உள்ளோம். இந்த சாப்டர் 11, அதன் தலைப்பு த பவுண்டரிஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ், அதாவது அறியாமையினுடைய எல்லைகள். அது குறித்து பகவான் பேசுகின்றார். இந்த சாப்டர்ல என்ன பகவான் எது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகவான் இங்கு விளக்குகின்றார் என்பதை ஒரு மேலோட்டமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு பின்பு இதற்கு உள்ளே செல்லலாம். இதுக்கு முந்தைய சாப்டர்ல நம்ம பார்த்தோம், நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல நாம் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இன்டைரக்ட் நாலேஜ் பை இன்டைரக்ட் கான்டாக்ட், அதுல கம்ப்ளீட்லி செப்பரேட்டிவ் நாலேஜ்ல நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் வெறும் அந்த வெளியில் இருந்து வரக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய ஐம்புலன்களின் மூலமாக என்ன நமக்கு கிடைக்கின்றதோ அதை வைத்துக் கொண்டுதான் நம்மளுடைய புரிதல் என்பது இருக்கின்றது. ஏனென்றால் இங்க அந்த நம்மளுடைய உணர்வு நிலையில ஒரு செப்பரேஷன் இருக்கு. சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற நிலையில ஒரு செப்பரேஷன் இருக்கு. இந்த செப்பரேஷனை எப்படி நம்ம சரி செய்யறோம் அப்படின்னா, நம்மளுடைய சென்சஸ் மூலமா, ஐம்புலன்களின் மூலமாக சரி செய்கின்றோம். இந்த சாப்டர்ல அதனாலதான் அறியாமையில் இருக்கின்றோம். இந்த சாப்டர்ல பகவான் நம்மளுடைய அறியாமைகளுடைய எல்லைகள் என்ன, எந்த அளவுக்கு நம்ம அறியாமையில் இருக்கின்றோம் என்பது குறித்து பகவான் விளக்குகின்றார். முதல்ல பகவான் என்ன கூறுகின்றார், நம்முடைய ஈகோ இதுதான் ஒரு அச்சாணி போல இருக்கின்றது. நமக்கு நம்மளுடைய எல்லா அனுபவங்களையும் ஒரு கோர்வையாக ஒன்று சேர்த்து அதன் மூலம் நாம் ஒரு அனுபவத்தை அடைகின்றோம். அதன் மூலமாகத்தான் எல்லாமே புரிந்து கொள்கின்றோம். எல்லாமே அதை ஒட்டித்தான் அமைகின்றன. ஸோ ஈகோ என்பது ஒரு அச்சாணி போல நம்முள் செயல்பட்டு எல்லா அனுபவங்களையும் அதை சுற்றி அமைத்துக் கொள்கின்றது. அதன் மூலமாக நமக்கு அறிவு ஒன்றை புரிந்து கொள்கின்றோம். இது ஒரு முதலான இது ஒரு அறியாமை, இது ஒரு எல்லை. அதை தாண்டி நம்ம போறதில்லை. அப்புறம் நம்மளுடைய கடந்த கால அனுபவங்கள், அது குறித்த ஒரு அறியாமை, இக்னோரன்ஸ் ஆஃப் அவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இதுல என்ன அப்படின்னா, மெமரி தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மெமரி எந்த அளவுக்கு நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மெமரியோட ரோலை பத்தி. மெமரி எந்த அளவிற்கு நமக்கு உதவி புரிகின்றதோ, கை கொடுக்கின்றதோ, அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கடந்த கால அனுபவங்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆனா நம்ம உண்மையிலே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த கடந்த கால அனுபவம் நம்முள் வீணாக போவதில்லை. அது எல்லாமே நமக்குள் சேமித்து வைக்க, பத்திரமாக பாதுகாக்கப்பட்ட வைக்கின்றது. நாம் அவ்வாறு கடந்த காலம் குறித்த நம்ம அறிந்து வைத்துள்ளது கொஞ்சம்தான். அறியாமல் இருப்பது பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கின்றது. எல்லாமே அந்த நம்மளுடைய இன்னர் பீயிங், அது எல்லாமே அதற்குள் அதை பத்திரமாக தேக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது. அது குறித்த அறியாமையில் தான் நாம் இருக்கின்றோம். அது குறித்து நாம் அறிவது இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம், நமக்கு மெமரி எவ்வளோ, ஞாபக சக்தி எவ்வளோ இருக்கோ அது குறித்த அறிவு தான். இது ஒரு அறியாமையினுடைய ஒரு எல்லை. அடுத்தது,
நம்மளுடைய அந்த மேற்புற உணர்வு நிலையினுடைய அறியாமையினுடைய எல்லை. இக்னோரன்ஸ் ஆஃப் அவர் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் நம்மளுடைய உடல் இருக்கின்றது, உடலினுடைய உறுப்புகள் இருக்கின்றன. அந்த மேற்புறத்தில் உடலினுடைய செயல்பாடுகள் குறித்து தான் நம்ம அறிந்து வைத்துள்ளோம். ஈவன் உடலினுடைய உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடு குறித்து கூட நாம் அறிந்து வைத்தது இல்லை. உங்களுடைய மனமும் சரி மேற்புற உணர்வு நிலையினுடன் தான் அது தன்னை அடையாளம் கண்டு செயல்படுகின்றது. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணமயம், அந்த உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் குறித்த உணர்வு நிலை என்னுடைய அறியாமையில் தான் அதுவும் இருக்கின்றது. ஆகையினால் இங்கும் நாம் அறியாமல் இருக்கின்றோம். மேற்புற உணர்வு நிலையில் இருந்து கொண்டு அது நமக்கு ஒரு எல்லையாக இருக்கின்றது. அது ஒரு பவுண்டரி ஆஃப் இக்னோரன்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ், நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த உள் ஜீவன், அது குறித்த அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்பதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் உண்மையிலேயே அது ஒரு எல்லா விதமான ஞானத்தையும் தன்னுள்ளே கொண்டதாக அது இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அது நம்மளுடைய புற உணர்வு நிலையை, புற அமைப்பை அதுதான் பின்னிருந்து ஆதரிக்கின்றது. ஆனால் அது குறித்த முழு அறியாமையில் இருக்கின்றோம். இது ஒரு அறியாமை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அந்த உணர்வு நிலைக்கு மேல் உள்ள அந்த சூப்பர் கான்ஷியன்ட், அது குறித்த அறியாமை. ஏனென்றால் நம்ம பொறுத்த வரைக்கும் எது பெரிய ஃபுல்லி கான்சியஸ் அப்படிங்கிறது, நம்ம ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால், ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங் எடுத்துக்கொண்டால், அவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான்? அவன் முழுவதுமாக உறங்கும் நேரம் அல்லாத நேரத்தில் விழித்து கொண்டிருக்கும் அந்த நிலையைத்தான் அவன் என்ன நினைக்கிறான்? ஃபுல்லி கான்சியஸ், அந்த வேக்கிங் கான்சியஸ்னஸ், அதைத்தான் அவன் பெரிய ஒரு ஹையஸ்ட் இதான் நினைக்கிறான். ஆனா உண்மையிலே எது ஹையஸ்ட் கான்சியஸ்னஸ் அப்படின்னா, தி சுப்ரீம் ஹையஸ்ட் ரியாலிட்டி, அதுதான் நமக்கு மேலே இருக்கின்றது. அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். அது குறித்த அறியாமையில் நாம் இருக்கின்றோம். We are completely ignorant of this highest self. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, காலம் குறித்த அறியாமை, அது ஒரு எல்லையில் இருக்கின்றது. காலம் என்பது ஒரு அறியாமையினுடைய எல்லையாக நமக்கு செயல்படுகின்றது. You are ignorant of the time. நமக்கு என்ன புரிகின்றது? இந்த சமயத்துல நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கோ அது குறித்த ஒரு அவேர்னஸ் தான் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, அதுக்கும் கொஞ்சம் ஓவராலா பார்க்க போனா, இந்த பிறப்பு இறப்பு இதற்கு இடையில் உள்ள காலம் குறித்த ஒரு அவேர்னஸ் தான் நமக்கு இருக்கு. ஆனா ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால், இந்த பிறப்பு இறப்பு இதற்கு உள்ளேயே மாத்திரம் ஒரு மனிதனுடைய அந்த காலகட்டம் என்பது இருப்பது இல்லை. அந்த காலம் என்பது அவனுடைய முந்தைய பிறவிகளையும் சார்ந்ததாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த எதிர்காலத்தையும் சார்ந்ததாக இருக்கின்றது. So we are ignorant of our past lives. We are ignorant of our future, which are lying with us. என்ன எதிர்காலத்தில் நம்முள் இருக்கின்றதோ, என்ன வரப்போகின்றதோ அது குறித்த அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம். ஸோ ஃபியூச்சர் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. எப்படி நம்மளுடைய வாழ்வு பிற்காலங்களில் மேற்கொண்டு வரக்கூடிய பிறவிகளில் எப்படி இருக்க போகின்றோம் என்கின்றதும் நம்முள்ளே இருக்கின்றது. ஆனால் அது குறித்து அறியாமல் இருக்கின்றோம். நம்முடைய கடந்த காலம் குறித்த அறியாமையிலும் இருக்கின்றோம். கடந்த காலம் என்றால் நம்முடைய இந்த பிறவிக்கு முந்தைய பிறவிகள். இதைத்தான் பகவான் டைம் இக்னோரன்ஸ் என்று கூறுகின்றார். அடுத்தது இந்த இக்னோரன்ஸ் உலகம் குறித்த அறியாமை. மனிதன் என்ன நினைக்கின்றான்? இந்த உலகம் வேறு, தான் வேறு என்கின்ற நினைக்கின்றான். உலகம் என்பது தன்னிடம் இருந்து பிரிந்து இருக்கின்றது என்கின்ற நினைக்கின்றான்.
ஏன் அவ்வாறு நினைக்கின்றான் என்றால், அவன் மேற்புறத்தில் இருக்கின்றான், ஈகோவை சார்ந்திருக்கின்றான், எல்லாமே தனக்கு புறம்பாக இருக்கின்றது என்று நினைக்கின்றான். ஆனால் அவனுடைய உணர்வு நிலை அந்த உச்சக்கட்ட உணர்வு நிலையுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது எதை உணர முடியும் என்றால், இந்த எல்லாமே, இந்த பிரபஞ்சம், அந்த தனி மனிதன் எல்லாமே அந்த ஒரே உணர்வு நிலையினுடைய வெளிப்பாடு என்பதை உணர முடியும். ஆனால் மனிதன் என்ன நினைக்கின்றான் என்றால், தான் வேறு, இந்த உலகம் வேறு என்கின்ற அந்த உலகம் குறித்த அறியாமை, இக்னோரன்ட் ஆஃப் த வேர்ல்ட், இது ஒரு எல்லையாக செயல்படுகின்றது. அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? இக்னோரன்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸ்பேஸ் எக்னான், இப்ப ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் அவன் வசிக்கக்கூடிய இடம், அவன் உடலில் எந்த இடத்தில் இருக்கின்றானோ அது குறித்த ஒரு அவேர்னஸ் தான் அவனுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் அது குறித்த ஒரு ஒரு அவேர்னஸ் இருக்கு, ஒரு மனம், அப்புறம் உணர்ச்சிகள், மென்டலி அண்ட் சென்சேஷனலி கான்சியஸ், எந்த அளவுக்கு அவன் தன்னுடைய சுற்றுப்புறம் குறித்த அந்த அவேர்னஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய அவேர்னஸ் இருக்கு. அது தவிர அவனுக்கு இந்த ஸ்பேஸ் கான்சியஸ்னஸ் கிடையாது. உண்மையிலேயே என்ன என்றால், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அவனுள் இருக்கின்றது. இன் ரியாலிட்டி த வேர்ல்ட் லிவ்ஸ் இன் ஹிம். அதற்குள் ஒட்டுமொத்த உலகமே அவனுள் இருக்கின்றது, அவனுள் செயல்படுகின்றது. ஆனா அந்த அறியாமை நமக்கு, அது குறித்த அறியாமையில் தான் நாம் இருக்கின்றோம், அது குறித்த அவேர்னஸ் நமக்கு இருப்பதில்லை. அதாவது we are ignorant of our universal self. ஆகினால் இது குறித்த இதுதான் இந்த இந்த கருத்துக்கள் குறித்து தான் பகவான் இதை ஒரு எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்றாரு. இப்ப நம்ம பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 8 கருத்துக்கள் பார்த்தோம், 8 பாயிண்ட்ஸ். 8 பாயிண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, அது ஈகோவை சார்ந்து இருக்கும் ஒரு அறியாமை, நம்மளுடைய கடந்த கால அனுபவங்கள், ignorance of past experiences, அது ஒரு அறியாமை. ignorance of our surface consciousness, இது ஒரு அறியாமை. ignorance of our subliminal consciousness, இது ஒரு அறியாமையில் இருக்கின்றோம். ignorance of our super conscience, அடுத்தது ignorance of our time, ignorance of the world, ignorance of the space. 8 விஷயங்கள். இந்த 8 விஷயங்கள் குறித்த ஒரு எலாபரேட் டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த பகவான் இந்த சாப்டர்ல விளக்குகின்றார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் அது. நாம் இதற்கு உள்ளே செல்லலாம். Book 2, Chapter 11, The Boundaries of the Ignorance. Kathopanishad, Chapter 2, Verse 6. One who thinks there is this world and no other. One who thinks there is this world and no other. Ignorance. He who relies only upon his physical senses for his knowledge of the world believes only in the physical universe, which makes a physical impact upon him. Nothing is true for him unless it has a material form and it can be experienced in a material way. He shuts himself off from other orders of reality, other worlds that are cognizable by other means. For example, the mental world, the vital world, the transmental worlds, and so on. He gets glimpses into them during his dream state or in rare moments of supraphysical experience. But he is not prone to give them that degree of reality which he extends to the physical world. Further, he is blind to the worlds within himself. For behind his surface being,
organized around his ego self, there are regions of untold depths at every level of his existence. There is the inner mental, inner vital, subtle physical, the spiritual, all forming his subliminal being, touching upon the universal. These dimensions too escape his extrovert sight, whether without or within. He is severely limited by his ignorance. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ பகவான் வந்து நம்ம இந்த லைவ் டிவைனுடைய மரபு என்னவென்றால், பகவான் அந்த சாப்டர்ல என்ன எது குறித்து விளக்குகின்றாரோ அது குறித்த கருத்துக்கள் வேதங்களில் குறிப்பிட்டுள்ளவை, குறிப்பாக ரிக்வேதம், உபநிடதங்களில் குறிப்பிட்டுள்ளவை, கீதையில் குறிப்பிட்டுள்ளவை. இவைகளை இந்த ஒரு சாப்டர்ல என்ன கூறப்போகின்றாரோ அதனுடைய மைய சாராம்சத்தை இவைகளின் மூலம் பகவான் வழங்கி வருகின்றார். அதுதான் லைவ் டிவைன்ல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபார்மேட் அப்படிதான் இருக்கு, அமைப்பு அவ்வாறு தான் அமைந்துள்ளது. இந்த முன்னால் பகவான் கொடுக்கக்கூடிய இந்த சைட்டேஷன்ஸ், இதை நாம் நன்றாக உள்ள வாங்கி கொண்டாலே இந்த சாப்டர்ல பகவான் கூறப்போவதை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இதுல முதலாவதாக பகவான் கதா உபனிஷத், ஒன் ஹூ திங்ஸ் there is this world and no other. நம்ம சாதாரணமா மனிதர்கள் என்ன நினைக்கின்றார்கள், இந்த பிசிக்கல் வேர்ல்டு, மெட்டீரியல் வேர்ல்டு அது ஒன்றுதான் உண்மை. ஏன்னா அது ஒன்றுதான் நம்மால இந்த பிசிக்கல், நம்மளுடைய சென்சஸ், ஐம்புலன்களின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்க நினைக்கிறோம். ஏன்னா அதுதான் நம்முள் நாம் உணர முடிகின்றது, அறிய முடிகின்றது. இது அல்லாததை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். எதெல்லாம் என்னுடைய புலன்களினால் அறியப்படாமல் இருக்கின்றதோ அது உண்மை அல்ல. எது ஒரு ஸ்தூலமான வடிவில் இல்லாமல் இருக்கின்றதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். இதனால என்ன நடைபெறுகின்றது, இந்த மெய்மையினுடைய பல்வேறு நிலைப்பாடுகளை, இதை தவிர உலகம், சடப்பொருள் என்பது ஒரு நிலைப்பாடு தான், அந்த மெய்ப்பொருளினுடைய ஒரு நிலைப்பாடு தான் இந்த உலகம் என்பது, இந்த சட உலகம் என்பது. அதை தவிர பல்வேறு நிலைகள் இருக்கின்றன, ஆர்டர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி இருக்கின்றது. அதை என்ன செய்கின்றோம், இந்த ஒரு அறியாமையினால் நம்மை நாமே தாழிட்டுக் கொள்கின்றோம். மற்ற மெய்மைகளை அறியாமல் நம்மை நாமே இந்த சட உலகம் ஒன்றுதான் உண்மை என்கின்ற ஒரு அறியாமை என்கின்ற ஒரு சிறிய அறையில் நம்மை நாமே தாழிட்டுக் கொள்கின்றோம். ஏனென்றால் மற்ற உலகங்கள், சூட்சும உலகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவை ஐம்புலன்களினால் அறிய முடியவில்லையே தவிர மற்ற அமைப்புகளின் மூலம் ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சட உலகம் இருக்கின்றது, அதற்கு மேல ஸ்தூலமான சூட்சுமமான நிலையில் மனம் சார்ந்த உலகம், மென்டல் வேர்ல்டு இருக்கின்றது, பிராணமய உலகம், வைட்டல் வேர்ல்டு இருக்கின்றது, மனதை கடந்த உலகங்கள், டிரான்ஸ் மென்டல் வேர்ல்ட்ஸ், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்மால ஐம்புலன்களின் மூலமாக அறிய முடியாது. சில சமயம் நம்முடைய கனவு என்கின்ற அனுபவங்களில் இத்தகைய உலகங்களினுடைய அனுபவங்கள் நமக்கு வெகு அபூர்வமாக நமக்கு கிட்டுகின்றது. இதெல்லாம் சூப்ரா பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சட உலகை கடந்த அனுபவங்களாக நாம் அறிகின்றோம். ஆனா இதற்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் தருவது இல்லை. ஏன்னா எதெல்லாம் எனக்கு பிசிக்கலா ஃபீல் பண்றோமோ அதுதான் முக்கியத்துவம். இதெல்லாம் நமக்கு மெய்மை, அந்த அளவுக்கு உண்மைத்தனம்
உண்மைத்தன்மை வாய்ந்தது இல்லை என்று கருதுகின்றோம். இது உலகங்கள் இந்த சட உலகிற்கு மேலுள்ள சூட்சமமான நிலையில் உள்ள உலகங்கள் குறித்த அறியாமை. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஒரு மனிதனுடைய ஜீவனருக்கு உள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா அதற்குள்ளேயும் பல்வேறு உலகங்கள் இருக்கின்றன. அது குறித்த ஒரு அறியாமையிலும் தான் நம்ம இருக்கின்றோம். We are blind to the worlds within ourselves. ஏனென்றால் நம்முடைய மேற்புற உணர்வு நிலை பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஈகோ செல்ஃப் அதை சுற்றி தான் அமைந்திருக்கின்றது. ஆனால் நம்மளுடைய ஜீவனினுடைய ஆழமான பகுதிகளும் இருக்கின்றன. அது குறித்த அறியாமையில் நாம் இருக்கின்றோம். அது குறித்து நாம் அறிவது இல்லை. மேற்புறத்தில் எவ்வாறு மனம் இருக்கின்றதோ அதுபோல அதை சார்ந்த உட்புற மனம் இருக்கின்றது, இன்னர் மென்டல் இருக்கின்றது, உட்புற பிராணமயம் இருக்கின்றது, இன்னர் வைட்டல், சட்டில் பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரிந்த உண்மைதான் இது, கருத்து தான் இது, சப்லிமினல் பீயிங். அதுலதான் எல்லாமே இருக்குது. சப்லிமினல் பீயிங் என்பது ஒரு மனிதனுக்குள் மாத்திரம் இருப்பதில்லை, அது பிரபஞ்ச அளவில் தொடர்புடையது. ஆனால் நாம் மேற்புறத்தில் மாத்திரம் நம்மளுடைய பார்வை இருப்பதனால் இத்தகைய உள்ஜீவன் குறித்த உணர்வு, ஒரு அறிவு நமக்கு இருப்பது இல்லை. அதனால் நமக்கு வெளிப்புறத்திலும் சரி உட்புறத்திலும் சரி நம்முடைய அறியாமையினால் நாம் தீவிரமாக ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளோம் என்று இந்த கருத்து கூறப்பட்டுள்ளது. அடுத்தது போகலாம். Extended within the infinite, headless and footless, concealing his two ends. Rigveda 4.1.7 and 11. Footnote says, head and feet, the superconscient and the inconscient. Subliminal. The manifest being in the individual as in the collective existence is not confined to the physical boundaries. He extends himself vastly in the infinite self-expansion of the divine Godhead. In his subtler dimensions, there are no recognizable limits. At the head, he is lost in the superconscient. Below, he is covered in the inconscient. It is not possible to determine his upper and nether extremities. In man, this self-extension is the subliminal being, which comprises the entire extent of his inner existence, whose summits are in the superconscient realms, beyond the reaches of the mental intelligence, whose foundations reach down to the profounds of the inconscient, unfathomable by mental scrutiny. Man's sight is too narrow and too limited in range to know these unplumbed regions within himself. Thank you. Thank you. Extended within the infinite, headless and footless. எப்படி இருக்கு அப்படின்னா அந்த மெய்மை பார்த்தோம் அப்படின்னா அது அதோடைய உச்சமும் தெரிவதில்லை, அதனுடைய அடியும் தெரிவதில்லை. நமக்கு இரண்டுமே மறைக்கப்பட்ட நிலையில் அந்த மெய்மை காணப்படுகின்றது.
ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அது வந்து ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் சார்ந்துள்ள ஒரு கலெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு கூட்டு அமைப்பாக இருந்தாலும் சரி, அவன் வெறும் இந்த புற எல்லைகளினால் மாத்திரம் அவன் கட்டுப்படுவது இல்லை. He is not confined to physical boundaries. ஆனால் நமக்கு வந்து தெரியதில்லை. நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் we are bounded by our physical self, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் we are not confined to physical boundaries. அதனால் மாத்திரம் நாம் அந்த எல்லைக்குள் மாத்திரம் நாம் இருப்பது இல்லை. அதையும் தாண்டிதான் நாம் வியாபித்து இருக்கின்றோம். அது குறித்த அறியாமையில் தான் நாம் இருக்கின்றோம். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற பகவான் இங்க குறிப்பிடப்படுகின்றது. அந்த அனந்தமான ஒரு அமைப்புல வந்து நம்ம வந்து ஒரு விசாலமான பரந்து விரிந்த நிலையில் வியாபித்திருக்கின்றோம். He extends himself vastly in the infinite self-expansion of the divine Godhead. என்ன காரணம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிறதும் அந்த டிவைன் தான். அதனால டிவைன் வந்து நமக்குள்ள இருக்கிறதுனால அது வந்து ஒரு நம்மளுடைய எல்லைகளினால் அது கட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுலதான் பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அந்த நுண்ணியமான பரிமாணங்கள்ல அங்க லிமிட்ஸே கிடையாது. நம்மளுடைய கிராஸ் டிமென்ஷன்ஸ்ல தான் நமக்கு வந்து லிமிட்ஸ் இருக்கு. ஆனா நம்மளுடைய நுண்ணியமான பரிமாணங்களில் நமக்கு எல்லைகளே கிடையாது. எங்கும் வியாபித்து இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த பரம்பொருள் நம் மூலமாகத்தான் வெளிப்படுகின்றது. இப்ப உச்சகட்ட நிலையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சூப்பர் கான்ஷியன்ட் இருக்கின்றது. அந்த நிலையும் நமக்கு தெரிவதில்லை. அதே போல அதிபாதாளத்தில் இருக்கக்கூடிய இன்கான்ஷியன்ட், அதுவும் நமக்கு தெரிவதில்லை. அதனால் அந்த பரம்பொருளினுடைய உச்சத்தையும் கண்டறிய முடிவதில்லை. அதனுடைய மிகவும் கீழ் உள்ள அந்த நிலையையும் நம்மால கண்டறிய முடிவதில்லை. ரெண்டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸும் நமக்கு புலப்படாமல் இருக்கின்றது. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இத்தகைய அந்த மேல் கீழ் என்கின்ற நிலைகளுடன் தொடர்பில் இருக்கின்றது. எந்த அமைப்பு என்றால் நம்முடைய சப்லிமினல் பீயிங். மேற்புறத்தில் தான் நமக்கு இந்த அறியாமை இருக்கின்றது. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் பீயிங் உள்ஜீவன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் சூப்பர் கான்ஷியன்ட் ஆஸ் வெல் அஸ் வித் இன்கான்ஷியன்ட். ஏன்னா சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஏற்கனவே போன சாப்டர்ல கூட பகவான் விளக்கி இருந்தார். சப்லிமினல் பீயிங் வந்து அந்த மேல இருக்கக்கூடிய அந்த அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அது. அது வந்து என்டையர் எக்ஸ்டென்ட் அவருடைய உள்ள இருக்க நம்மளுடைய உட்புற வாழ்வினுடைய ஒட்டுமொத்த பரப்பையும் அதுதான் ஆக்கிரமித்துள்ளது. சப்லிமினல் உள்ஜீவன் தான் ஆக்கிரமித்துள்ளது. அதனுடைய உச்சகட்ட நிலை சப்லிமினல் பீயிங்கினுடைய உச்சகட்ட நிலை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கான்ஷியன்ட் ரெல்ம்ஸ், இந்த அப்பர் ஹெமிஸ்பியர் என்று சொல்கின்றார்களே, அதனுடைய உச்சகட்ட நிலை அதுதான். பியாண்ட் த ரீச்சஸ் ஆஃப் அவர் மென்டல் இன்டெலிஜென்ஸ். அதனுடைய அடித்தளம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்கான்ஷியன்ட் உணர்வற்ற தளங்களினுடைய அதனுடைய உச்சம் அதற்கு செல்கின்றது. அது வந்து அதுவும் நம்மால வந்து மனதினால் மனதினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பது. ஆகையினால்தான் வந்து மனிதனுடைய பார்வை என்பது மிகவும் குறுகியதாக இருக்கின்றது, ஒரு எல்லைக்குள் இருக்கின்றது. அவன் தனக்கு கீழே உள்ள அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்கான்ஷியன்ட் அந்த தளத்தையும் அறிவதில்லை. மேல் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியன்ட் அந்த தளத்தையும் அவனால் அறிய முடிவது இல்லை. அடுத்தது போகலாம். சார், எஸ் சார். இதுல வந்து இப்போ நம்ம இந்த பேராகிராஃப்ல இந்த
சப்ளிமினல் சூப்பர் கான்ஷியன்ட் லெவல் அண்ட் இன்கான்ஷியன்ட் லெவல்ல நம்ம எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, நம்ம சப்டில் பீயிங். அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்களே, சொல்லியிருக்கார் இல்லையா பகவான். அது வந்து இதோட Yes. அந்த சிவனுடைய இந்த லிங்கோத்பவ தத்துவத்தோட பொருந்தி போறது இல்லையா சார்? இந்த அடிமுடி ஆமா காணா ஆமா, அந்த அடிமுடி காணாமன்னு சொல்றாங்கல்ல, அதுவும் எல்லா ட்ரூத் ஒண்ணுதான். அது வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல அங்க சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. இதுல எல்லாம் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், இந்த சிம்பிள்ஸ் தாண்டி உண்மைன்னு போனோம்னா இதுதான், இது சேம் ட்ரூத். அது இன்ஃபினிட்டினுடைய அடி இதையும் பார்க்க முடியாது, கீழையும் பார்க்க முடியாது நம்மால. அதுதான் இல்லையா சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது போகலாம். He who has the knowledge, I am Brahman, becomes all this that is. But whoever worships another divinity than the one self and thinks other is he and I am other, he knows not. Brihadaranyaka Upanishad 1.4.10. Effect of true knowledge. He who realizes his identity with the divine reality manifest in the universe automatically realizes his oneness with all that is. In his oneness with all, he comes to know that all without any effort. Knowledge of identity with Brahman yields identity with all that is. But if we were to adore and dwell upon something else, something other than this one self, Brahman as related to the universe, then he fails to arrive at this identity. He thinks the object of his worship is other and he himself is another. Thus, this sense of division keeps him apart from all that is, and his knowledge is only ignorance. Nothing else than the one self, the Brahman, that is the self, can erase division and lead to spontaneous true knowledge. A lesser form of reality can only give a flawed unity and therefore an incomplete knowledge. தேங்க்யூ. Thank you. இது கம்ப்ளீட் நாலேஜ் அப்படின்னா த நாலேஜ் ஆஃப் த பிரம்மன், ஆல் இஸ் பிரம்மன் அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட் நாலேஜ். இதுதான் குறிப்பிடப்படுகின்றது. யார் வந்து கம்ப்ளீட்லி ஐடென்டிஃபைட் வித் அ பிரம்மன், அந்த பிரம்மன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமாகவும் காணப்படுகின்றது அந்த பிரம்மன். அந்த பிரம்மன் எங்கோ இருப்பதில்லை. அந்த பிரம்மன் எப்படி இருக்கின்றது, பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமாக அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அத்துடன் ஒருவர் தன்னை முழுவதுமாக அடையாளம் கண்டுகொள்வது. இங்கு காணப்படும் அனைத்துமே பிரம்மன், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள காணப்படும் அனைத்துமே பிரம்மன் என்கின்ற அந்த உண்மையை ஒருவர் அறிந்து கொள்வது. அந்த நிலையை ஒருவர் எட்டிவிட்டால் அவருக்கு வந்து அந்த ஒன்னஸ் வித் ஆல் தட் இஸ், இங்கே உள்ள அனைத்துடனும் ஆன ஒரு ஒருமை நிலையை அவர் எட்டிவிட முடியும். எப்படின்னா அந்த ஒருமை நிலையை எப்படி எட்ட முடியும் அப்படின்னா, இப்ப இருக்கிற மனிதன் இருக்கக்கூடிய டிவிஷன், we are in divided consciousness. எப்படி அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் ஒன்னஸ் கிடைக்கும் அப்படின்னா, அந்த பிரம்மன் வந்து வாட் எவர் இஸ் மேனிஃபெஸ்ட் இன் த வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் பிரம்மன், ஐ எம் ஒன் வித் இட் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் ஒருத்தருக்கு. அது இட்ஸ் நாட் அ மியர் நாலேஜ் இருந்தால் மாத்திரம் பத்தாது. இட் ஷுட் கான்சியஸ்னஸ்ல அது வந்து நமக்கு
இம்பைப் ஆன் அந்த ரியலைசேஷனா சித்தியாக ஒருவர் இதை அடையும் பொழுதுதான் அந்த ஒன்னஸ் வந்து ஒருவருக்கு கிட்டும். இது வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த ஒன்னஸ் இந்த சித்தியை ஒருவர் அடைந்து விட்டார், அவர் எளிதாக மற்ற அனைத்தும் பிரம்மன் என்பதை, எதிலிருந்தும் தான் வேறுபட்டவன் இல்லை என்பதை எளிதாக அவர் உணர முடியும். ஆகையினால்தான் அந்த நாலேஜ் ஆஃப் ஐடென்டிட்டி வித் பிரம்மன் ஈல்ஸ் ஐடென்டிட்டி வித் ஆல் தட் இஸ். ஆனால் இதற்கு மாறாக இங்கு காணப்படுவது வந்து பிரம்மன் அல்லாத ஒன்று என்கின்ற ரீதியில் ஒன்றை அவர் பார்க்க ஆரம்பித்தார் என்றால் அவருக்கு இந்த ஒன்னஸ் கிட்டார். அவர் வழிபடுகின்றதாக இருந்தாலும் சரி, அது வந்து வேறு, தான் வேறு. ஈவன் அவர் வழிபடுகின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அது வேறு, தான் வேறு என்று நினைத்தாலும் அவருக்கு இந்த ஒன்னஸ், இந்த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் என்பது அவருக்கு கிடைக்காது. ஏனென்றால் இந்த டிவிஷன் வந்துடுது, அங்கேயே வந்துடுது. ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் வேற, நான் வேற அப்படின்னு நினைச்சாலே இந்த டிவிஷன் செட்ஸ் இட். இந்த டிவிஷன் என்ன செய்கின்றது? அனைத்தில் இருந்தும் அவரை பிரிக்கின்றது. இந்த ஒன்னஸ் அப்படிங்கிறது மறைந்து போய் டிவிஷன் தான் அங்க வந்துடுது. ஸோ அங்க வந்து அவருக்கு வந்து நாலேஜ் இருப்பதில்லை, இக்னோரன்ஸ் தான் இருக்கின்றது. இக்னோரன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ். எந்த ஞானம் வந்து ஒருவரை இந்த அறியாமையிலிருந்து காப்பாற்றும் என்றால், பிரபஞ்சம் முழுவதும் சரி, எல்லாமே வந்து there is nothing but பிரம்மன், there is only one self. இந்த ஞானம் தான் ஒருவரை இந்த பிரிவினை என்கின்ற ஒரு அறியாமையிலிருந்து காப்பாற்றும். அதுதான் வந்து அவரை இட் will lead to spontaneous true knowledge, உண்மையான ஞானத்திற்கு இட்டு செல்லும். இதற்கு கீழான அமைப்புகள்ல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளாட் யூனிட்டி அப்படிங்கிறாங்க. அந்த ஒருமை நிலை என்பது ஒரு குறைபாடான ஒருமை நிலையா தான் இருக்கும் ஒழிய ஒரு கம்ப்ளீட் யூனிட்டி, இன்டெகிரல் யூனிட்டி கிடைக்காது. அதனால இந்த நாலேஜும் பார்த்தோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். அடுத்தது போகலாம். This self is fourfold. The self of waking, who has the outer intelligence and enjoys external things, is its first part. The self of dream, who has the inner intelligence and enjoys things subtle, is its second part. The self of sleep, unified, amassed intelligence, blissful and enjoying bliss, is the third part. The Lord of all, the omniscient, the inner control, that which is unseen, indefinable, self-evident in its one selfhood, is the fourth part. This is the self. This is that which has to be known. Mandukya Upanishad 2.7. Fourfold self. The self is to be known. Only so can there be true knowledge. But the knowledge of the self has to be entire. For the self is not confined to one status. The self has four statuses in which it operates with its fourfold consciousness.
And full knowledge comprises the knowing of this fourfold self. The self whose awareness is turned outward and takes cognizance of things in the wakeful state is a first station from our end. The self that presides over the dream state and presides over the movements in the subtle world of dream, with its awareness turned inward, is the second. The self that presides over the sleep state with its gathered, concentrated consciousness, full of bliss, and enjoying the bliss of the state, is the third self, master of all wise, in control of all from within. Transcending the three is the fourth and supreme status of the self, where it is evident in its sheer selfhood. It is unseen, indefinable in its being. This is the real self, of which the others are only voices. This self is the key self to be known. It can be known only as it reveals itself. Thank you, sir. தேங்க்யூ. இந்த ஃபோர்ஃபோல்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் நம்ம மீண்டும் மீண்டும் லைவ் டிவைன்ல பார்க்குறோம். நிறைய சாப்டர்ஸ்ல பகவான் இந்த ஃபோர்ஃபோல்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், ஃபோர்ஃபோல்டு செல்ஃப் பற்றி குறிப்பிடுகின்றார். இந்த வேக்கிங் செல்ஃப், ட்ரீம் செல்ஃப், அடுத்தது அந்த சுஷுப்தி என்று சொல்லக்கூடிய அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட், அடுத்து சூப்பர் கான்ஷியன்ட், துரியா என்று சொல்லக்கூடிய சூப்பர் கான்ஷியன்ட். இந்த 4 நிலைகள் குறித்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே செல்ஃப் தான். இல்லை, இது 4 செல்ஃப் அப்படிங்கிறதுனால அந்த துரியம் ஒன்று தான் உண்மை, இந்த வேக்கிங் செல்ஃப் பொய், இல்லை ட்ரீம் செல்ஃப் இந்த ஸ்வப்னா ஸ்டேட் இட் இஸ் அன் இல்யூஷன், ஜாகிரதை அந்த விழிப்போடு அந்த விழித்துட்டு இருக்கக்கூடிய அதுவும் இல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல எல்லாமே ஒரே செல்ஃப் தான். இட் இஸ் டேக்கிங் 4 பாய்ஸஸ், அதுதான் உண்மை. அதைத்தான் பகவான் வேறொரு சாப்டர்ல ரொம்ப அழகாக விளக்கியுள்ளார். பகவானோட இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன். இதையே வெவ்வேறு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் ட்ரெடிஷனலா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, த ஹையஸ்ட் ஸ்டேட் துரியா அது ஒன்று தான், சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் அது ஒன்று தான் ரியாலிட்டி, மற்றதெல்லாம் இட் இஸ் அன்ரியல் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. பட் தட் இஸ் ராங் அப்படிங்கிறது தான் பகவானுடைய கருத்து. It is one self that is taking all these 4 poises. So that should be very clear. அதைத்தான் பகவான் இங்க விளக்குகின்றார். அது என்ன 4 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத விளக்குகின்றார். இந்த நாலேஜ் செல்ஃப் என்டையரா இருக்கணும். ஒரு ஸ்டேட்டஸ்ல மாத்திரம் அந்த செல்ஃப் இருக்கிறது இல்லை. 4 ஸ்டேட்டஸஸ், அந்த 4 ஸ்டேட்டஸ் 4-fold கான்சியஸ்னஸ்லயும் அது வேலை செய்யுது. ஃபுல் நாலேஜ் அப்படி எது அப்படின்னா அந்த 4 ஸ்டேட்டஸையும் உள்ளடக்கியது தான் ஃபுல் நாலேஜ். வெறும் துரியம் மாத்திரம், அந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேஜ் மாத்திரம் தான் உண்மை என்று நினைத்தோம் அப்படின்னா தட் இஸ் இக்னோரன்ஸ். அதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த வேக்ஃபுல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட், நம்ம விழித்திருக்கும் நிலை என்பதுதான் முதல் நிலை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்மளுக்கு. we are in a wakeful state. அதே போல இன்னொரு ஸ்டேட் என்ன, அது உறங்கும் பொழுது நம்மளுடைய கனவுல இருக்கிறோம், ஸ்டேட் ஆஃப் ஸ்வப்னா அப்படின்னு சொல்றோம். கனவுல இருக்கிறோம், அது இரண்டாவது நிலை. கனவுல இருக்கும் பொழுது நம்ம அந்த சூட்சும உலகத்துல சஞ்சரிக்கின்றோம். நம்மளுடைய அவேர்னஸ் உள்நோக்கி திரும்பி உள்ளது. இது இரண்டாவது ஸ்டேட். இதுக்கு அடுத்த ஒரு டீப் ஸ்லீப் ஸ்டேட் இருக்கு, சுஷுப்தின்னு சொல்றாங்க. சுஷுப்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டீப் ஸ்லீப் ஸ்டேட்.
அங்க வந்து இந்த கான்சியஸ்னஸ் வந்து ரொம்ப கேதர்ட் அண்ட் கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ரொம்ப ஒருமுகப்படுத்து குவிக்கப்பட்டு இருக்கும். அந்த நிலை வந்து ஃபுல் ஆஃப் பிளிஸ், ஆனந்தம் தான் அந்த இடத்துல இருக்கும். இதனால்தான் அன்னை வந்து எப்படி இப்ப உறங்கும் பொழுது ஏன் நம்மளுடைய உணர்வு நிலையை நம்ம வந்து குவித்துக் கொள்வது முக்கியம் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கருத்துக்களே மதர் வந்து வால்யூம் 5 கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மதர்ல வால்யூம் 5ல கூறியிருக்கார்கள். எப்படி நம்ம உறங்குவதற்கு முன் நம்ம எவ்வாறு நம்மை உணர்வு நிலையை தயார் செய்யணும். உணர்வு நிலையை நம்ம வி ஷுட் கேதர் அவர் கான்சியஸ்னஸ் அட் ஒன் பாயிண்ட் கம்ப்ளீட்டா மற்றவருடைய மென்டல் வைட்டல் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை கம்ப்ளீட்டா நம்ம சஸ்பெண்ட் பண்ணிட்டு கான்சியஸ்னஸ் வந்து நம்ம ஃபுல்லா இன்கேதர்டா உள்முகமாக குவிக்கப்பட்ட நிலையில் உறங்க சென்றால் அந்த உறக்கம் வந்து மிகவும் ஒரு அற்புதமான உறக்கமாக இருக்கும். அதுல எவ்வளவு நேரம் உறங்குவது என்பது அவசியம் இல்லை. குறைந்த நேரம் உறங்கினாலே போதும். அதுல வந்து கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த கான்சியஸ்னஸ்ல வந்து பிரேக் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதர்வைஸ் நம்ம விழிக்க உறங்கம் செல்லும் பொழுது ஒரு நல்ல இதுல செய்வோம். அப்புறம் சரியான ஒரு நடுப்புல வந்து ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்தோம் அப்படின்னா உறக்கம் வந்து நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும். அதுலதான் அன்னை என்ன சொல்கின்றார்கள், உறங்குவதற்கு முன் நம்மளோட உணர்வு நிலையை நாம் தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஒரு நீண்ட ஒரு உரையை கொடுத்திருக்கின்றார்கள். அது குறித்த ஒரு கட்டுரையும் இந்த நவம்பர் மாதம் ஆனந்த சாகரில் வெளிவருகின்றது. அதனால்தான் இந்த தேர்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் டீப் ஸ்லீப் ஸ்டேட். அங்க வந்து கான்சியஸ்னஸ் வந்து கேதர்டா இருக்கும். ஏன்னா அது நல்ல ஆழமான நிலையில இட் இஸ் இன் டச் வித் அவர் சப்லிமினல் கான்சியஸ்னஸ். அந்த ஆனந்தம் அதனுடன் அது தொடர்பு கொள்கின்றது. ஒரு ஆனந்தமான நிலை. இதெல்லாம் இது மூன்றையும் கடந்த நிலை தான் துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட், சுப்ரீம் ஸ்டேட்டஸ். அது வந்து வார்த்தைகளால் விளக்க முடியாது. இட் இஸ் அன்சீன் அண்ட் இன்டிஃபைனபிள். இதுதான் வந்து ரியல் செல்ஃப். மற்றதெல்லாம் அது இதனுடைய நிலைப்பாடுகள் தான். திஸ் இஸ் a ரியல் செல்ஃப் ஆஃப் which others are only voices. இந்த நிலையை, இந்த செல்ஃபை ஒருவர் அறிந்து கொண்டால் மற்ற எல்லா நிலைகளும் அவர் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது போகலாம். A conscious being, no larger than a man's thumb, stands in the center of our self. He is master of the past and the present. He is today and he is tomorrow. Kathopanishad 4.12.13. Thumb-sized Purusha. At the core of our being, its inmost consciousness is the Purusha, the spirit individuated as the ruler of our existence. Though diminutive in form, this Purusha supports the entire complex of our physical, vital, mental, and spiritual being in evolution, guides it along the destined route to ascend to our Godhead. He is immortal as he is a spark of the immortal divine. And he, it is who takes birth after birth and forges the growth of consciousness without interruption. In him, the past, the present, and the future weave a pattern of time and the bosom of the eternal. All the three are simultaneously present in his extended regard. This thumb-sized Purusha is the psychic being, a projection of the self in the moment of evolution. Source Sri M.P. Pandit, Legends in the Life Divine, pages 144 to 149. Thank you, sir.
தேங்க்யூ. அகைன் இதுல வந்து சைக்கிக் பீயிங் பத்தி கதாபனிஷத்திலிருந்து பகவான் குறிப்பிடுகின்றார். சாவித்திரியிலும் பகவான் இது குறித்து குறிப்பிட்டுள்ளார். புக் 7 த புக் ஆஃப் யோகால கேண்டோ 5ல த ஃபைண்டிங் ஆஃப் த சோல். அதில் she puts forth a small portion of herself, a being no bigger than the thumb of man, into a hidden region of the heart என்று பகவான் குறிப்பிட்டுள்ளார். சைக்கிக் பீயிங் பத்தி பகவான் குறிப்பிட்டுள்ளார். அது குறித்த விளக்கம் இங்கு தரப்பட்டுள்ளது. நம்முடைய அந்த கோர் ஆஃப் அவர் பீயிங், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜீவனின் உள்ளே அதனுடைய ஒரு மைய பகுதி, அதுதான் எசன்ஸ், நம்மளுடைய இன்மோஸ்ட் கான்சியஸ்னஸ். அது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சைக்கிக் பீயிங், புருஷா, சைத்திய புருஷன். அதுதான் வந்து நம்முடைய வாழ்வினுடைய ஒரு எது நம்மளுடைய வாழ்வை கட்டி ஆளுகின்றது என்றால் அதுதான் the spirit individuated as a ruler of our existence. அது அதனுடைய வடிவம் பார்த்தோம் அப்படின்னா நம்மால வந்து மிகவும் சிறியதாக இருக்கின்றது. அது வந்து பிசிக்கலா நமக்கு தெரியாது, அனாட்டமிக்கலா அது வந்து தெரியாது, ஆனால் அது இருக்கின்றது. Diminutive in form, this Purusha supports the entire complex of our physical, vital, mental and spiritual being. பரிணாம வளர்ச்சியில எது ஒரு மனிதனுடைய மனம், பிராணமயம், ஆன்மன், உடல் அனைத்தையுமே வந்து பரிணாம வளர்ச்சியில வழிநடத்தி செல்கின்றது என்றால் இந்த சைக்கிக் பீயிங் தான், சைத்திய புருஷன் தான். அதுதான் வந்து எப்பொழுதுமே வந்து அந்த அழியாத்தன்மையை கொண்டது. இம்மார்டல் என்று கூறுகின்றோமே, அழியாத்தன்மை, சாஸ்வதத்தன்மை. அந்த தன்மையை எது உடையது என்றால் இந்த சைக்கிக் பீயிங் தான். ஏனென்றால் அது வந்து அந்த டிவைன் ஸ்பார்க், பிறவிதோறும் அது நம்முடன் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த உணர்வு நிலையை எவ்வித ஒரு பிரிவு, அந்த உணர்வு நிலையில் எந்த விதமான ஒரு கேப், ஒரு பிரிவும் இல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக எது வந்து தொடர்ந்து நம்முடன் பயணித்து வருகின்றது என்றால் இந்த சைக்கிக் பீயிங். அது நம்மளும் தொடர்ந்து பிறவிதோறும் வந்து கொண்டிருப்பதனால அதனுள் எல்லாமே அடங்கி இருக்கின்றது. பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் வந்து அதற்குள்ளேயே அடங்கி இருக்கின்றது. அது காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. இதுல வந்து ஒரே நேரத்துல அந்த மூன்று நிலைகளும் அதனுள் இருக்கின்றது. ஆல் the three are simultaneously present in this extended regard. So இதுதான் வந்து சைக்கிக் பீயிங். சைக்கிக் பீயிங், சைத்திய புருஷன் என்பது அந்த செல்ஃபினுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். அது வந்து செல்ஃப் வந்து பரிணாம வளர்ச்சியில் ஈடுபடாது இருக்கும் பொழுது அது செல்ஃபாக இருக்கின்றது. பட் அது பரிணாம வளர்ச்சி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது சைக்கிக் பீயிங்காக மாறிவிடுகின்றது. அதுதான் வித்தியாசம். தி சேம் செல்ஃப் which is above evolution இருக்கின்றது, ஜீவாத்மனாக இருக்கின்றது. பட் தட் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் தி எவல்யூஷன். பட் எது எவல்யூஷன்ல வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது என்றால் இந்த சைக்கிக் பீயிங். ஸோ இந்த கருத்துக்கள் ஒட்டி தான் இந்த வரப்போற பேராகிராஃப்ல உள்ள கருத்துக்கள் எல்லாம் இதை ஒட்டி தான் அமைய போகின்றது. அதனால நம்ம வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விளக்கங்களை பார்த்தோம். ஸ்ரீ எம்பி பண்டிட் வழங்கியுள்ள ஒரு அற்புதமான விளக்கங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம பார்த்தோம். தற்பொழுது நம்ம உள்ள பேராகிராஃப்க்கு உள்ளே செல்லலாம். Paragraph 1. It is now possible to review in its larger lines this ignorance, or this separative knowledge laboring towards identical knowledge, which constitutes our human mentality and, in an obscurer form, all consciousness that has evolved below our level. We see that in us
It consists of a succession of waves of being and force, pressing from outside and rising from within, which become stuff of consciousness and formulate in a mental cognition and mentalized sensation of self and things in time and space. Time presents itself to us as a flow of dynamic movement. Space as an objective field of contents for the experience of this imperfect and developing awareness. Thank you. Can I read, Explanation. sir? Can I read, Yes, sir? please. Explanation. Yes, please. We have seen in the earlier chapter that the separative knowledge at the lower planes of existence is laboring towards identical knowledge, that is, knowledge by identity, at the higher planes of existence. It is an evolutionary process. Our human mentality represents this stage. It is possible for us to study this ignorance in its larger lines, which constitutes our mentality. It is also possible to study all consciousness that has evolved below our level in an obscurer form, that is, in not so clear form. The stuff of our consciousness consists of a succession of waves of being and force pressing us from outside and rising from within. They formulate in a mental cognition, that is, process of acquiring knowledge, and mental sensation of self and things in time and space. For the experience of this imperfect and developing awareness, time presents itself to us as a flow of dynamic movement. Space presents itself to us as an objective field of contents. Thank you, sir. Thank you. நாலேஜ் அப்படிங்கிறது பகவானுக்கு இருக்கக்கூடிய விளக்கம் வந்து ரேடிக்கலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நாம் இதுவரைக்கும் அறிந்ததுல எல்லாம் முற்றிலும் மாறுபட்டது. நாலேஜ்னா என்ன? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலேஜ் என்பது புத்தக அறிவு இல்ல சாஸ்திர ஞானம், இதைத்தான் நம்ம நாலேஜ்னு சொல்றோம். நாலேஜ் என்பது எதனுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது? ஒரு மனிதனுடைய கல்வியுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றதா? அவன் வாழும் சூழ்நிலையுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றதா? அப்படின்னா இல்ல. நாலேஜ் என்பது எப்படின்னா அவனுடைய பரிணாம வளர்ச்சியில அவனுடைய உணர்வு நிலையினுடைய அந்த மாற்று அந்த வளர்ச்சி அதோட சம்பந்தப்பட்டதுதான் நாலேஜ் என்பது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பரிணாம வளர்ச்சியில எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம், எந்த நிலையில நம்ம இருக்கிறோம், அந்த நிலை தான் நம்மளுடைய நாலேஜ். பரிணாம வளர்ச்சியில இன்கான்ஷியன்ட் ஸ்டேஜ்ல இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப மறைந்துள்ள நிலையில் இருக்கின்றது. அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா ருடிமெண்ட்ரியா இருக்குது, சப்மென்டல் ஃபார்ம்ஸ்ல ருடிமெண்ட்ரியா இருக்கு, இன்ஸ்டிங்டிவா இருக்கு. அனிமல்ஸ் கிட்ட இன்ஸ்டிங்டிவ் நாலேஜ் இருக்கின்றது. மனிதன் என்கின்ற நிலையில மென்டல் நாலேஜ் இருக்கின்றது. மனிதனை தாண்டி உள்ள நிலையில உயர் உச்சகட்டத்துல தான் அந்த வந்து கம்ப்ளீட் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கு. நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட் நாலேஜ். கீழே உள்ளது பார்த்தோம் அப்படின்னா இன்கான்ஷியன்ட், அப்புறம் செப்பரேட்டிவ் நாலேஜ், அப்புறம் நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட். இது மாதிரி வெவ்வேறு நிலைகளை பார்க்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாலேஜ் அப்படிங்கிறது கான்சியஸ்னஸோட சம்பந்தப்பட்டது. கான்சியஸ்னஸ் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் வந்து இதா இருக்கும். ஸோ பகவான் கூறக்கூடிய விளக்கம் வந்து நாலேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எவல்யூஷனரி கான்செப்ட். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா நாலேஜ் அப்படிங்கிறது என்ன, தனி நாலேஜ் அப்படிங்கிறது என்ன, சச்சிதானந்தாவினுடைய சித் ஆஸ்பெக்ட் தான் நாலேஜ் அப்படிங்கிறது. நாலேஜ் அப்படிங்கிறது தனியா கிடையாது, எல்லாமே சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது சச்சிதானந்த எந்த ஆஸ்பெக்ட் நாலேஜ் அப்படின்னா சித் ஆஸ்பெக்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் எவல்யூஷனரி.
இன்வால்வ்டா இருக்கிறது அப்படியே வெளியே மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதனால பகவான் அடியே என்ன கூறுகின்றார், நாலேஜ் என்பது நீ வெளியில இருந்து போய் நீ அக்வயர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது உங்ககிட்டயே இருக்குது. பரிணாம வளர்ச்சியில மெல்ல 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 அது வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இட் ரிவீல்ஸ் இட் செல்ஃப். அதுதான் உண்மை. நாலேஜ் ஒன்லி ரிவீல்ஸ் இட் செல்ஃப் ஆஸ் பர் த ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன். நாலேஜ் வந்து இட்ஸ் நெவர் அக்வயர்ட். இதை புரிஞ்சுக்கணும். நாலேஜை பத்தி பகவான் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதுக்கு வந்து விளக்கி உள்ளார். நம்ம ட்ரெடிஷ்னல் புரிஞ்சுக்கிறத வந்து தவறா வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கிறோம். பட் பகவான் கூறக்கூடிய விளக்கம் இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இந்த நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, தன்னை படிப்படியாக முற்றிலும் அறியாமை என்கின்ற நிலையிலிருந்து அந்த ஒருமையுடன் கலந்த அந்த ஞானம், நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்ற நிலைக்கு மெல்ல 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 தன்னை உயர்த்தி கொள்கின்றது. அதனால ஒரு இவல்யூஷனரி ப்ராசஸ். இதுல நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கு, நம்மளுடைய மைண்ட் வந்து இதுல ஒரு நிலை, அதை புரிஞ்சுக்கணும். அவர் ஹியூமன் மென்டாலிட்டி இஸ் a ஸ்டேஜ் இன் திஸ் எவல்யூஷனரி ப்ராசஸ். அதனாலதான் நம்ம வந்து நாலேஜ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கலவையில இருக்கிறோம். நம்ம முழுவதுமா இக்னோரன்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது, முழுவதும் நாலேஜில் இருக்கணும்னு சொல்ல முடியாது. வி ஆர் இன் த மிக்சர். நாலேஜ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக்சர்ல தான் நம்ம இருக்கிறோம். அதனால இந்த சாப்டர்ல பகவான் என்ன கூறுகின்றார், இந்த இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்றோமே, அந்த இக்னோரன்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எப்படி நம்ம இக்னோரன்ஸ், அதனுடைய எல்லைகள் தான் என்ன? ஏன்னா நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப இக்னோரன்ஸ் என்கின்ற நிலையில் இருக்கின்றது. செப்பரேட்டிவ் நாலேஜில் இருக்கிறோம், இக்னோரன்ஸ் என்கின்ற நிலையில் இருக்கின்றது. அதை நம்ம ஆழமாக நம்ம உள்ளே சென்று அதை கண்டறியலாம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்மளுடைய மனம் என்கின்ற நிலையில் மாத்திரம் கண்டறிவது மாத்திரம் அல்ல, மனதிற்கு கீழே உள்ள நிலைகள் அங்க வந்து எப்படி இருக்குன்னா இந்த அளவுக்கு கிளியரா இருக்காது. அந்த கான்சியஸ்னஸ் வந்து தெளிவற்ற நிலையில் இருக்கும். அதையும் நாம் கண்டறிய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா நம்முடைய ஒருவருடைய கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற எல்லாமே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே வந்து கான்சியஸ்னஸ் தான். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாமே there is nothing but கான்சியஸ்னஸ் தான் இந்த உலகத்துல செயல்படுது. சிற்சக்தி தான் செயல்படுது. இந்த கான்சியஸ்னஸ் தான் என்ன செய்கின்றது, நமக்கு சுற்றி அப்படியே நம்மை சுற்றி வியாபித்துள்ளது. அது என்ன செய்கின்றது, நம்முள் ஒரு சக்தியினுடைய அழுத்தத்தின் காரணமாக நம்முள் அது உள்ளே நுழைகின்றது, நம்முள் நுழைந்து செயல்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அது நம்முள் இருந்தும் வெளிவருகின்றது. இந்த கான்சியஸ்னஸ்ல வந்து அது வந்து ஒரு அலைகள் போல. அலைகள்லாம் எப்படி செயல்படும், அலைகள்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அலைகளினுடைய ஒரு இயக்கத்தில் தான் நம்ம வந்து உள்ள கட்டுண்டு இருப்போம். அப்படிதான் நம்ம இருக்கிறோம். இந்த கான்சியஸ்னஸ் எப்படிங்கிற ஒரு அலையில நம்ம வந்து அதுல வந்து அதில் கட்டுண்டுள்ள ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றோம். அதனுடைய வீச்சு சீற்றம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நமக்கு உள்ளே வந்து வெளியில் வருகின்றது அப்படிங்கிறார். வெளியில் நம்முள் இருந்து வெளிப்படுகின்றது அப்படிங்கிறார் இந்த கான்சியஸ்னஸ். இது வந்து எப்படி நமக்குள்ள இருந்து வெளியே வரும்போது எப்படி செயல்படுகின்றது என்றால், அந்த மென்டல் காக்னிஷன், மனம் சார்ந்த அறிவு அப்படிங்கிற நிலையில மென்டல் காக்னிஷன், மென்டல் சென்சேஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் திங்ஸ் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ மனம் சார்ந்த அந்த உணர்வு நிலை. மனம் சார்ந்த உணர்வு நிலைன்னா எப்படி அறிகின்றோம், ஒன்று டைம் என்பது ஒரு பரிமாணம். அந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கின்ற ஒரு பரிமாணத்தின் மூலமாக நாம் அறிகின்றோம். அடுத்தது நாம் இருக்கக்கூடிய இடம், எந்த இடத்தில் இருக்கின்றோமோ அது குறித்த ஒரு புரிதல். ஸோ இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற டிமென்ஷன்ஸில் தான் நம்மளுடைய மென்டல் நாலேஜ் வந்து அமைகின்றது. இதுல காலம் என்பது டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே டைம் என்ன அப்படிங்கிறது பகவான் எவ்வாறு விளக்குகின்றார், இட் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் டைனமிக் மூவ்மெண்ட். காலம் என்பது உண்மையிலேயே என்ன, காலம் என்பது ஒரு இடைவிடாது தடையின்றி இயங்கும் ஒரு அமைப்பு அப்படிங்கிறார். இடைவிடாது தடையின்றி இயங்கும் ஒரு அமைப்பு, அதுதான் வந்து டைம். Time presents itself to us as a flow of dynamic movement. இடம் என்பது என்ன, space presents itself to us as an objective field of contents.
இடம் அப்படிங்கறது ஒண்ணு இருப்பதனால தான் நம்ம வந்து என்ன என்ன பார்க்கிறோம், வெளியில இருக்கிற விஷயங்களை இடம் என்கின்ற அமைப்பின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். இட் இஸ் an அப்ஜெக்டிவ் ஃபீல்ட். டைம் என்பது சப்ஜெக்டிவ் ஃபீல்டு. ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒன்று இருப்பதனால தான் நமக்கு வெளியில் உள்ள விஷயங்கள் எல்லாமே அங்க இருக்கு, அதன் மூலமா அறிந்து கொள்கின்றோம். ஸோ இப்படிதான் நம்மளுடைய மனிதனுடைய அறிவு என்பது இந்த நிலையில் தான் செயல்படுகின்றது அப்படின்னு ஒரு ஒரு விளக்கமாக, ஆரம்ப கட்ட விளக்கமாக பகவான் தருகின்றார். அடுத்தது போகலாம். By immediate awareness, the mental being, mobile in time, lives perpetually in the present. By memory, he saves a certain part of his experience of self and things from streaming away from him entirely into the past. By thought and will and action, by mind energy, life energy, body energy, he utilizes it for what he becomes in the present and is yet to become hereafter. The force of being in him that has made him what he is works to prolong, develop, and amplify his becoming in the future. Thank you. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Man as a mental being is engaged in the motion of time. Yet his immediate awareness makes him live perpetually in the present. He saves a certain part of his experience of self and things from fading away into his past by the process of memory. He utilizes it for his present by his thought and will and action, by his mind energy, by his life energy, and his body energy. It is the force of being in him that has made him what he is in the present. This force works to prolong, develop, and amplify his becoming in the future. Thank you, sir. Thank you, madam. Thank you. ஸோ மனிதன் என்பவன் மனம் சார்ந்த ஒரு பிரஜையாக இருக்கின்றான். எப்பொழுதுமே நம்ம அந்த காலத்தினுடைய சுழற்சியில் தான் நாம் செயல்படுகின்றோம். அதற்கு உட்பட்டு தான் நாம் செயல்படுகின்றோம். இப்ப பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கின்றோமோ அது குறித்த அவேர்னஸ் தான் நமக்கு இருக்கு. நமக்கு அதை தாண்டி உள்ள ஒரு அவேர்னஸ் இருப்பது இல்லை. ஒன் மினிட். அது குறித்த அதை தாண்டி உள்ள ஒரு அவேர்னஸ் நமக்கு வந்து இருப்பது இல்லை. we continuously live in the present moment in the sense நமக்கு வந்து பாஸ்ட்ல நம்ம மனம் வந்து செல்கின்றதை ஒழிய கம்ப்ளீட் அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சமயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது குறித்த அவேர்னஸ் தான் நமக்கு இருக்கின்றது. நோ டவுட் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கடந்த காலத்தை நோக்கியும் செல்கின்றன. பட் ஸ்டில் நம்மளுடைய அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த தற்பொழுது என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோமோ அது குறித்த அவேர்னஸ் தான் நமக்கு இருக்கு. we live perpetually in the present. இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை என்ன செய்கின்றோம்? எல்லா அனுபவங்களும் ஒரு மனிதனுக்கு வந்து சென்று கொண்டே இருக்கின்றது. சென்று கொண்டே இருந்தால் அனுபவங்கள் அழிந்து விடுகின்றனவா என்றால் அது மறைந்து போய்விடாத வண்ணம் நம்ம என்ன செய்கின்றோம்? அதுல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அனுபவங்களை நாம் ஞாபகம் என்கின்ற ஒரு ஞாபக சக்தி என்கின்ற அமைப்பின் மூலம் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்கின்றோம். அதை என்ன பண்றோம்? நம்ம இப்ப பிரசன்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பழைய அனுபவங்கள் நமக்கு தற்காலத்திற்கு உபயோகரமாக இருக்கின்றன. நம்மளுடைய மனம் சார்ந்த செயல்பாடுகள், வாழ்வினுடைய செயல்பாடுகள், உடம்பினுடைய எல்லாத்துக்கும் அந்த கடந்த கால அனுபவங்கள் நமக்கு உதவி புரிகின்றன.
இதெல்லாம் நமக்கு எது நம்முள் செயல்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லைஃப் ஃபோர்ஸ் தான் இல்லையா? லைஃப் ஃபோர்ஸ் தான் நம்ம எல்லாத்தையும் ஆட்டி வைக்கின்றது. அது என்ன அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், சிற்சக்தி. அது இல்லை அப்படின்னா அதுதான் வந்து தொடர்ச்சியாக நம்முள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது உடல் அழிந்தவுடன் அது அதனுடைய செயல்பாடு மறைந்து விடுவதில்லை. அது வந்து இட் 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 கோஸ் ஆன். லைஃப் ப்ரொலாங்ஸ் ஈவன் ஆஃப்டர் டெத் ஆல்சோ. இட் டேக்ஸ் டிஃபரெண்ட் பாடிஸ். லைஃப் கண்டினியூஸ். அதுதான் பகவானினுடைய கருத்து. The life renews itself by the process of death. டெத் வந்து லைஃபுக்கு எண்டு கிடையாது. The life renews itself. வாழ்வு தன்னை இறப்பின் மூலம் புதுப்பித்துக் கொள்கின்றது. But life continues. லைஃப்னா என்ன அப்படின்னா the லைஃப் ஃபோர்ஸ். லைஃப் ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம எப்படி இன்னைக்கு இருக்கிறோமோ அதை எது ஒரு நம்ம எந்த சக்தி நம்மை உருவாக்கி உள்ளது என்றால் அந்த லைஃப் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன செய்கின்றது? இந்த சக்தி அது நின்று விடுவதில்லை, அது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது இட் ப்ரொலாங்ஸ், நீண்டு கொண்டே செல்கின்றது, வளர்ச்சி அடைகின்றது, விருத்தி செய்கின்றது. எவ்வாறு நாம் எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்பதை அது விருத்தி செய்கின்றது. அடுத்ததுக்கு போகலாம். நம்ம இதெல்லாம் பகவான் எதுக்கு சொல்கின்றார் என்றால் நம்ம வந்து ஒட்டுமொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து செயல்பாடுகள் வந்து எப்படி வந்து அந்த ஒரு எல்லைகளுக்குள்ள மனிதனே அறியாமை என்கின்ற எல்லைகளுக்குள்ள நம்ம ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா பகவான் எவ்வாறு காலம், இடம் இதெல்லாம் வந்து ஒரு எல்லைகளாக செயல்பட்ட பிரசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ் என்பது ஒரு எல்லை. அதை தாண்டி நம்மளுடைய அவேர்னஸ் இருப்பது இல்லை. பிரசன்ட் ஸ்பேஸ் குறித்த அவேர்னஸ் தான் இருக்குது, அதை தாண்டி நமக்கு இருப்பது இல்லை. இதைத்தான் பகவான் விளக்குகின்றார். இக்னோரன்ஸ் எப்படி ஒரு குறிப்பிட்ட நிலையில் மாத்திரம் அது இருக்கின்றது என்பதை விளக்குவதற்காகத்தான் பகவான் இவ்வளவு எலாபரேட்டா உள்ளே செல்கின்றார். அடுத்தது போகும். All this insecurely held material of self-expression and experience of things, this partial knowledge accumulated in the succession of time, is coordinated for him by perception, memory, intelligence, and will to be utilized for an ever new or ever repeated becoming, and for the material, vital, physical action which helps him to grow into what he is to be and to express what he already is. The present totality of all this experience of consciousness and output of energy is coordinated for relation to his being, gathered into consistency around an ego sense, which formulates the habit of response of self-experience to the contacts of nature in a persistent, limited field of conscious being. It is this ego sense that gives a first basis of coherence to what otherwise might be a string of mass of floating impressions. All that is so sensed is referred to a corresponding artificial center of mental consciousness in the understanding, the ego idea. Thank you, sir. Thank you. Yes, sir. Explanation. The material of self-expression and experience of things are insecurely held in his memory. It is a partial knowledge accumulated in the succession of time. It is coordinated for him by perception, memory, intelligence, and will to be utilized for an ever new or ever repeated becoming that is present. It is used for the mental, vital, physical action which helps him to grow into what he will be from what he is and to express what he already is. The present totality of all this experience of consciousness and output of energy is coordinated for relation to his being,
It is gathered into consistency around an ego sense. The ego sense formulates the habit of response of self-experience to the contacts of nature in a persistent, limited field of conscious being. As all experiences are built around one's ego sense, it is this ego sense that gives the first basis of coherence. Otherwise, it would be a string or mass of floating impressions. All that is gathered around the ego sense is referred to a corresponding artificial center of mental consciousness in the understanding. It is the ego idea. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ இக்னோரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு 8 ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஈகோ செல்ஃப். அது குறித்து தான் அதை சுற்றி தான் எல்லாம் அமையுது. எல்லாமே இந்த இதுல வந்து என்ன சொல்கின்றார் பகவான், ஒரு மனிதனுடைய எல்லா அனுபவங்களும் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய உலகம் சார்ந்த உலகியல் சார்ந்த எல்லா வெளிப்பாடுகள் எல்லா அனுபவங்கள் எல்லாம் வந்து அவனுடைய ஞாபகம் என்கின்ற ஒரு நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அது எப்படி வைக்கப்பட்டுள்ளது? அது வந்து ரொம்ப கம்ப்ளீட் முழுவதுமாக பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்றால் இல்லை. அதுதான் இன்செக்யூர்லி ஹெல்ட் அப்படிங்கிறார். ஏன்னா மெமரி வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம், சில விஷயம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியறது இல்லை, மறைந்து விடுகின்றது. அதனால தான் இன்செக்யூர்லி ஹெல்ட் அப்படிங்கிறார் பகவான். இந்த அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருந்தா இன்செக்யூர்லி ஹெல்டு. இன்செக்யூரிட்டி ஹெல்டா இருக்காங்க. எப்படி இருக்கு அந்த நாலேஜ், எப்படி இருக்கு அப்படின்னா அது பார்ஷியலா இருக்கு. ஒரு மெமரியில இருக்கிறதுனால அது வந்து கம்ப்ளீட் நாலேஜ்னு சொல்ல முடியாது. அது அழிந்து போக முடியாம இருக்கிறதுக்காக மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. பட் ஸ்டில் அது வந்து ஒரு கம்ப்ளீட் முழுவதுமாக பாதுகாக்கப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்று கூற முடியாது. அது மாத்திரமல்ல, அது முழுவதுமான ஒரு ஞானத்தை கூடியதாக இருக்கிறதும் சொல்ல முடியாது. இட்ஸ் அ பார்ஷியல் நாலேஜ். காலத்து போக்குல வந்து சேகரித்து வைக்கப்பட்டுள்ள ஒரு பார்ஷியல் நாலேஜ். அது மெமரியில இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து சக்சஷன் ஆஃப் டைம்ல வந்து பார்ஷியல் நாலேஜ் தான். இந்த பார்ஷியல் நாலேஜ் வந்து எவ்வாறு ஒருவருக்கு கிடைக்கின்றது என்றால், அவர் வெளி உலகத்திலிருந்து ஒன்றை அறிந்து கொள்கின்றார். அவருடைய ஞாபக சக்தியின் மூலமாக சில விஷயங்களை பெற்றுக் கொள்கின்றார். அவருடைய அறிவு அவருக்கு ஒன்றை அறிவுறுத்துகின்றது. அவருடைய சங்கல்பம் ஒன்றை சாதிக்க விரும்புகின்றது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு இதெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு, இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இந்த புரிதல், இந்த மெமரி, இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் எல்லா அனுபவங்களையும் எதற்காக உபயோகித்துக் கொள்கின்றார் என்றால், தொடர்ச்சியான ஒரு நிகழ்காலத்தை உருவாக்குவதற்காகத்தான் இதெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. நம்ம ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால், நம்ம செயல்படுவதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாட்டுல நம்மளுடைய பழைய அனுபவங்கள், பழைய ஞாபக சக்தி எல்லாமே அடங்கி இருக்கின்றது. நம்மளுடைய அறிவு இதை வைத்துக்கொண்டுதான் நம்ம வந்து கடந்த காலத்தில் செயல்படுகின்றோம். அதுலதான் பகவான் இங்க என்ன கோருகின்றார், இங்க எல்லாமே வந்து is coordinated for him by perception, memory, intelligence and will to be utilized for an ever new or ever repeated becoming. இப்போ ஒவ்வொரு க்ஷணமும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புதுசாக தான் இருக்குது. மீண்டும் மீண்டும் தான் அது வந்து நம்ம செய்கின்றோம். எவர் நியூ அண்ட் எவர் ரிப்பீட்டட் பிகமிங்காகத்தான் ஒவ்வொரு கணமும் நமக்கு அமைகின்றது. இதுல வந்து நம்மளுடைய மனம் சார்ந்த செயல்பாடுகள், பிராணமயம் சார்ந்த செயல்பாடுகள், உடல் சார்ந்த செயல்பாடுகள் இதெல்லாமே ஈடுபடுத்தப்படுகின்றன. இதெல்லாம் ஈடுபட்டு ஒரு மனிதன் தற்காலத்தில் இப்போ இந்த நிலையில் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அந்த நிலையில் அவன் இருப்பதற்கு இவைகள் எல்லாமே உதவி புரிகின்றன. இந்த எல்லா அனுபவங்கள், எல்லா விஷயங்களும் அவனை எவ்வாறு தற்பொழுது இருக்க வேண்டுமோ அதுக்கு உதவி புரிகின்றன. அது மாத்திரமல்ல, அவன் எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அதற்கும் ஒரு உதவி புரிகின்றன. இது எல்லாமே வந்து helps him to grow into what he is to be and to express what he already is. எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த நிலையிலிருந்து எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மட்டுமல்லாமல்
தன்னிடம் ஆல்ரெடி தன் எவ்வாறு எந்த நிலையில் இருக்கின்றானோ அதை வெளிப்படுத்துவதற்கும் இவைகள் எல்லாம் உதவி புரிக்கின்றன. இப்போ ஒரு மனுஷன் இன்றைக்கு செயல்படுகின்றோம் அப்படின்னா என்னுடைய ஞாபகத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், அனுபவங்கள் இருக்கும். அதை வைத்துக்கொண்டுதான் இந்த 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 நேரத்தில் செயல்படுகின்றேன். அது மாத்திரம் இல்ல, இது தொடர்ச்சியாக எனக்கு என்னுள் அந்த செயல்பாடுகளை செய்து கொண்டே என்னுடைய வாழ்வில இருக்கிறேன். என்னுடைய ஃபியூச்சருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த அனுபவங்களினுடைய ஒட்டு மொத்தம் எல்லா அனுபவங்களையும் செய்கின்றோம். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய அனுபவங்கள் வாழ்வே பார்த்தோம் அப்படின்னா அனுபவங்களினுடைய ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனை எடுத்துக்கொண்டால் எல்லாமே டோட்டாலிட்டி ஆஃப் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்றால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் உணர்வு நிலையினுடைய அனுபவங்களாகத்தான் எல்லாமே அமைகின்றன. அதே போல ஒவ்வொரு செயல்பாடும் எவ்வாறு அமைகின்றது என்றால் ஒரு அவுட்புட் ஆஃப் எனர்ஜி தான், சக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைகின்றன. இதெல்லாம் எதை சுற்றி அமைகின்றன? இந்த செயல்படுகின்றோம், இந்த மாதிரி சக்தியை வெளிப்படுத்துகின்றோம், எல்லா அனுபவங்களும் நமக்கு கிட்டுகின்றன. இதெல்லாம் ஏதோ ஒன்றை சுற்றி தானே அமைகின்றன. அது சும்மா போறதில்லை. ஏதோ ஒரு நம் உள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சுற்றி தான் இந்த எல்லா செயல்பாடுகளும் நிகழ்கின்றன. இது எந்த அமைப்பு அப்படின்னா ஒரு ஈகோ சென்ஸ். நமக்குள்ள இருக்கிற ஈகோ சென்ஸ் என்கின்ற அமைப்பை சுற்றி தான் இது எல்லாம் அமைகின்றது. ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இந்த எதுவுமே கொஹியரண்டா இருக்காது. கொஹியரன்ஸ் என்றால் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருக்கவே இருக்காது. ஈகோ சென்ஸ் என்பது இந்த ஒரு சாதனமாக நம்மளுக்கு தேவைப்படுகின்றது. இட் இஸ் அ டிவைஸ். ஈகோ அப்படிங்கிறதும் சரி, மெமரி அப்படிங்கிறதும் சரி, நமக்கிட்ட ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக வழங்கப்பட்டுள்ள ஒரு உபகரணங்களாகத்தான் இருக்கின்றன. ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்மால எல்லாமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அதை சுற்றி எல்லாமே அமைகின்றன. நான் இந்த அனுபவத்தை அடைந்தேன், நான் இந்த செயலை செய்தேன், எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டுள்ளது என்று எல்லாமே என்னை சுற்றி தான் நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஈகோ சென்ஸ் என்பது அவ்வளவு அது ஒரு மைய அமைப்பாக செயல்படுகின்றது. அதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். கேதர்ட் இன்டு கன்சிஸ்டன்சி அரவுண்ட் அன் ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறார். அது என்ன செய்கின்றது? எந்தெந்த சூழ்நிலைக்கு நான் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பழக்கமாக என்னுள் இருந்து ஏற்படுத்துகின்றது. இப்போ என்னோட ஈகோ சென்ஸ் எப்படி செய்கின்றது? இந்த சூழ்நிலை இருந்தா நான் இப்படி செயல்படணும். பழக்கமா நான் ஒரு செயல்பாட்டிற்கு நான் பழக்கப்பட்டுள்ளேன். நிறைய அனுபவங்கள் எனக்கு கிட்டுகின்றன. சில அனுபவங்கள் எனக்கு இனிமையாக இருக்கின்றது, சில அனுபவங்கள் நமக்கு கசப்பாக இருக்கின்றது வாழ்வில். ஸோ நான் இனிமையான அனுபவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு எதிர் விளைவு, ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு செயலுக்கு கொடுக்கின்றேன். கசப்பான அனுபவங்களுக்கு வேறு ஒரு விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் நான் தருகின்றேன். இதெல்லாம் எப்படி தீர்மானிக்கப்படுகின்றது என்றால் என்னுடைய ஈகோ சென்ஸ் என்ன செய்கின்றது? ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நமக்கு இருக்குது. அது இந்த அனுபவம் வந்தா இது மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும், இந்த அனுபவம் வந்தா இது மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஹேபிட் ஆஃப் ரெஸ்பான்ஸா வச்சுக்குது, பழக்கமா வச்சுக்குது அது. ஏன்னா நம்ம வெளியில உள்ள இயற்கையினுடைய அமைப்புகளோட நம்ம தொடர்ச்சியாக கான்டாக்ட்ல தான் இருக்கிறோம். அந்த நிலையில நம்மளுடைய ஈகோ சென்ஸ் தான் ஒரு ஹேபிட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். எப்படி நம்ம எதிர் விளைவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை எது உருவாக்குது அப்படின்னா நம்மளுடைய ஈகோ சென்ஸ். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒருவர் ஒரே அனுபவம் ஒரே விதமான அனுபவத்திற்கு ஒரே விதமான சூழ்நிலைகள்ல 2 பேர் இருந்தா 2 பேர் வெவ்வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா அவங்களுடைய ஈகோ சென்ஸ் அது மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அதுதான் பகவான் இங்க சொல்றார். ஈகோ சென்ஸ் தான் இந்த ஃபர்ம் பேசிஸ் ஆஃப் கொஹியரன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறார். ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைமையை எது உருவாக்குகின்றது என்றால் ஈகோ சென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பேசிஸ் ஆஃப் கொஹியரன்ஸ் ஒரு மனிதனுக்கு எது கொடுக்கின்றது என்றால் ஈகோ சென்ஸ். ஈகோ சென்ஸ் மாத்திரம் இல்லை அப்படின்னா எல்லாமே மாஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் இம்ப்ரெஷன்ஸ், எல்லாம் ஏதோ காத்துல மிதக்கிற ஒரு அனுபவங்களாகத்தான், பதிவுகளாகத்தான் இருக்குமே ஒழிய ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய பதிவுகளாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படாது அப்படிங்கிறார். இது எப்படி? இது எல்லாமே நம்மளுடைய
நம்ம அந்த ஈகோ சென்ஸ் நம்ம ஈகோவினால் அறியப்படக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடன் தொடர்புடைய ஒரு தற்காலிக அது வந்து ஆர்டிபிஷியல் சென்டர் மென்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அதாவது தட் இஸ் நாட் அ ரியல் மென்டல் கான்சியஸ்னஸ், ஒரு ஆர்டிபிஷியல் சென்டர் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ். ஏன் ஆர்டிபிஷியல் சென்டர் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாருன்னா பகவான் அது நம்மளுடைய ஈகோவை சார்ந்து இருக்கின்றது. நம்முடைய ரியல் மென்டல் கான்சியஸ்னஸ் இல்லை. தட் இஸ் சம்திங் அசோசியேட்டட் வித் மை ஈகோ. அதைத்தான் அது வந்து வெறும் ஈகோ வந்து புரிஞ்சுக்க முடியாது. புரிந்து கொள்ளணும் அப்படின்னா எனக்கு மனம் என்கின்ற மனதினுடைய உணர்வு நிலை என்பது தேவைப்படுகின்றது. ஈகோ தான் ரியாக்ட் பண்ணுது. ஆனா ஈகோ எப்படி ரியாக்ட் பண்ணுது? என்னுடைய மைண்ட் மூலமா தான் ரியாக்ட் பண்ணுது. அதைத்தான் பகவான் சொல்கின்றார். ஈகோ ரியாக்ட் பண்ணுது, ஆனா ஈகோ டைரக்டா ரியாக்ட் பண்ண முடியாது. ஈகோ அப்படிங்கிறது ஒரு அமைப்பு கிடையாது. இட் ஹாஸ் டு சீக் த ஹெல்ப் ஆஃப் த மைண்ட் மென்டல் கான்சியஸ்னஸ். அதைத்தான் பகவான் ஈகோ ஐடியா அப்படிங்கிறார். ஈகோவை சுற்றி உள்ள ஒரு எண்ணம், அதன் மூலமாக எல்லாமே அதன் மூலமாக செயல்புரிகின்றன அப்படிங்கிறார். ஸோ இது வந்து ஒரு லிமிட்டேஷன். நம்மளுக்கு இந்த செயல்பாடு நம்மளுடைய அறியாமையினுடைய ஒரு எல்லையாக இருக்கின்றது. இந்த சாப்டருடைய தலைப்பை பார்த்தோம் அப்படின்னா பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். இது வந்து நம்மளுடைய எல்லையாக, ஈகோ என்பது ஒரு எல்லையாக செயல்படுகின்றது. நோ டவுட் இட் இஸ் யூஸ்ஃபுல், பட் அகெயின் இட் இஸ் அ லிமிட்டேஷன் ஃபார் த ஹியூமன் பீயிங். அடுத்தது this ego sense in the life stuff and this ego idea in the mind maintain a constructed symbol of self, the separative ego, which does duty for the hidden real self, the spirit or true being. The surface mental individuality is, in consequence, always egocentric. Even its altruism is an enlargement of its ego. The ego is the linchpin invented to hold together the motion of our wheel of nature. The necessity of centralization around the ego continues until there is no longer need of any such device or contrivance, because there has emerged the true self, the spiritual being, which is at once wheel and motion, and that which holds all together, the center and the circumference. Thank you, sir. தேங்க்யூ. படிங்க மேடம். The ego sense is formed in the life stuff, and the ego idea is formed in the mind. They maintain a constructed symbol of self, the separative ego. It acts as a substitute for the hidden real self, the spirit or true being. Consequently, the surface mental individuality is always egocentric. Even its altruism, that is concern for the well-being of others, is an enlargement of its ego. The ego is the linchpin invented to hold together the motion of our wheel of nature. The necessity of centralization. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகும். வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சம் டிஸ்டர்பன்ஸ் மைக்ல இருக்கு. சரியா லூஸ் கான்டாக்ட் இருக்கு. கரகரன். The necessity of centralization. இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குது. The necessity of centralization around the ego continues till the emergence of the true self, the spiritual being. Then there is no longer need of any such device, because the spiritual wheel and motion, and it is that which holds all together. It is the center and the circumference. தேங்க்யூ. இதுல வந்து ஈகோ சென்ஸ் பகவான் இங்க குறிப்பிடக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். பேரலா சாவித்திரியிலும் இதை பற்றி கூறியுள்ளார்.
The triple soul forcesல பகவான் கூறியுள்ளார். அதை நான் படிக்கின்றேன். His kindness an investment for return. His altruism is ego's other face என்று கூறுகின்றார். His altruism, his kindness an investment for return. His altruism is ego's other face. He serves the world that him the world may serve. அதனால பகவான் வந்து இந்த லைவ் டிவைன்ல குறிப்பிடக்கூடிய இது வந்து ஈகோ தான் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறார். இந்த ஈகோ சென்ஸ் தான் வந்து அவனுடைய லைஃப் ஸ்டஃபா இருக்கு அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஈகோ சென்ஸ் தான் இருக்குது. இந்த ஈகோ ஐடியா என்பது அதை சுற்றி அமைவது, மனம் உருவாக்கி கொள்ளும் ஒரு ஆர்டிபிஷியல், ஒரு செயற்கையான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அது பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? A constructed symbol of self. Constructed symbol of self. The separative ego. Separative ego அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நான் என்கின்ற ஒரு எண்ணம். நான் மற்ற மனிதர்களிலிருந்து தனிப்பட்டவன், மாறுபட்டவன், தனியாக இருக்கும் அமைப்பு என்கின்ற அதுதான் வந்து constructed symbol of self, the separative ego. இது என்ன செய்கின்றது? எதை மறைக்கின்றது? எதற்கு பதிலாக எது செயல்பட வேண்டுமோ அதற்கு பதிலாக இது செயல்படுகின்றது. எது செயல்படணும்? உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு எது செயல்படணும் அப்படின்னா அவனுடைய உண்மையான ஆத்மன், ஹிடன் ரியல் செல்ஃப், த ஸ்பிரிட் ஆர் ட்ரூ பீயிங். ஆனா அதற்கு பதிலாக இது செயல்படுது. த செப்பரேட்டிவ் ஈகோ விச் டஸ் டியூட்டி ஃபார் த ஹிடன் ரியல் செல்ஃப், த ஸ்பிரிட் ஆர் ட்ரூ பீயிங் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் ஒரு பெரிய நம்மளுக்கு ப்ராப்ளம். மனிதனுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமே அதுதான். இந்த ஈகோ தான் நமக்கு வந்து இருக்கின்றது. இதுல நம்முடைய மேற்புற மனம், சர்ஃபேஸ் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி, ஒவ்வொரு மனிதனையும் எடுத்துக்கொண்டால் நம்முடைய மேற்புற அமைப்பு வந்து எப்பொழுதுமே ஈகோ சென்ட்ரிக்கா தான் இருக்கின்றது. நம்ம வந்து பிறரை குறித்த நல்ல எண்ணமும் கூட பகவான் இங்க என்ன சொல்றார்? பிறரை குறித்த நல்ல எண்ணமும், நான் சாவித்திரியிலையும் படித்தோம் இதே கருத்தை, பிறரை குறித்த நல்ல எண்ணமும் கூட இதன் அடிப்படையில் தான் எழுகின்றது அப்படிங்கிறார். Even its altruism is an enlargement of its ego அப்படிங்கிறார். இந்த ஈகோ வந்து ஒரு அச்சாணியாக செயல்படுகின்றது. நம்மளுடைய இயற்கை, நம்மளுடைய சுபாவம், நம்மளுடைய இயற்கை எல்லாத்தையும் அது குறித்த அனுபவங்களினுடைய சுழற்சியில எது வந்து ஒரு அச்சாணியாக செயல்படுகின்றது என்றால் இட்ஸ் a linchpin. Ego is a linchpin invented to hold together the motion of our wheel of our nature. அதாவது இயற்கையில வந்து ஒரு ஆரம்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு வசதி, அவ்வளவுதான் இது. இட்ஸ் இன்னவிட்டபிள். ஆனா இதை தாண்டி செல்லணும், அதுதான் பகவான் கூறுகின்றார். இது எது வரைக்கும் நமக்கு தேவை என்பதையும் பகவான் விளக்குகின்றார். இது வந்து இதனுடைய அவசியம் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இதனுடைய அவசியம். எப்ப இது நமக்கு தேவையற்றதாக போகின்றது என்றால், நம்மளுடைய எப்ப உண்மையான ஆன்மன், த சைக்கிக் பீயிங், த ட்ரூ ஸ்பிரிச்சுவல் பீயிங், அது எப்படி, அதை எவ்வாறு பகவான் வர்ணிக்கின்றார்? இந்த ஈகோ என்பது வெறும் அச்சாணி தான். ஆனா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பீயிங் இருக்குதே, ஆன்மன் இருக்கின்றதே, உண்மையான ட்ரூ செல்ஃப், அது எப்படி இருக்கின்றது? விச் இஸ் அட் ஒன்ஸ் வீல் அண்ட் மோஷன். அது சக்கரமாகவும் இருக்கின்றது, அந்த சக்கரத்தின் இயக்கமாகவும் அதுவே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதுதான் அனைத்தையும் ஒன்று சேர இணைக்கின்றது. which is at once wheel and motion and that which holds all together the center and the circumference. எல்லாமாகவும் அதுதான் இருக்கின்றது. அது வந்து நமக்கு வந்து நன்றாக வெளிப்பட்டு செயல்படும் பொழுது இந்த ஈகோ சென்ஸ், அதனுடைய தேவை என்பது இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற. ஸோ நம்ம வர செஷன்ல வந்து மேற்கொண்டு மற்ற பேராகிராஃப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் மேடம்.
சரி, அப்பவே நான் சொல்லியிருக்கணும்னு நினைச்சேன். பட் நடுவுல இன்டரப்ட் பண்ண வேண்டாமேன்னு பார்த்தேன். இந்த நீங்க ஃபோர்ஃபோல்ட் பீயிங் சொன்னீங்க இல்லையா சார்? ஆமா. நம்ம அந்த டைம்ல சொன்னீங்கல்ல, அது வந்து இந்த சாவித்திரியில பேஜ் வந்து 678ல இருந்து ஒரு 4 பேஜஸ் வரும் சார் கண்டினியூஸா. அந்த ட்ரீம் ஓகே. ஸ்லீப் இதெல்லாம் வரும் சார். ஓகே அதாவது ஓகே. as one drowned in a sea of splendor and bliss அதுல இருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இது வரும், விராட் அது வரும். அதுக்கப்புறம் in him shadows his form the golden child who is the sun capped was cradles his birth Hiranya Garbha author of thoughts and dreams வரும். அதுக்கப்புறம் வந்து the super conscience வந்து அது எப்படி வந்து உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து தேர்ட் ஸ்பிரிட் ஸ்டூட் பிஹைண்ட் their hidden cause. அது வந்து அதுக்கப்புறமா லாஸ்ட்ல ஃபைனலா இருக்கிற லாஸ்ட் பேஜ் வந்து அதுல வந்து லாஸ்டா அந்த ஃபோர்ஃபோல்ட் பீயிங் லாஸ்ட் அது வரும் சார். revealed his meaning in his self in his fathomless look அப்படின்னு சொல்லிட்டாங்க. his lips curved eloquent like a rose of dawn. அந்த பேஜ் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் he seemed the burning of a worldwide sun. Two looked upon each other, soul saw soul அப்படின்னு சொல்லிட்டு முடியும் சார். எந்த பேஜ் சொன்னீங்க? 6-7 ஒரு நிமிஷம் சார். as one drowned in a 678 to 4 இதையும் அதுல எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு சார். 683 ஓகே ஓகே ஓகே. the soul's consummation chapter sir. 678 ஓகே. நான் பொறுமையா படிச்சு பார்க்கறேன் நானு. ஆமா 683. ஏன்னா இது வந்து ஒரு 20 ஒரு இஷ்யூ அந்த இன்வகேஷன்ல வந்து ஒருத்தங்க எழுதிட்டு இருந்தாங்க சார். அப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், அதாவது 2002 or 3 வச்சுக்கலாம் சார். அப்ப வந்து இன்வகேஷன் அந்த இதுல இங்கிலீஷ் இதுல வந்து இந்த ஃபோர்ஃபோல்ட் பீயிங்னு அவங்க இந்த லைன்ஸ் எல்லாம் கோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்ப எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. அந்த புக்கு அப்பெல்லாம் 2 இஷ்யூ தானே சார் வரும். இன்வகேஷன் இங்கிலீஷ்ல மட்டும் தான் சார் வந்துட்டு இருந்தது. நான் சொல்றது ரொம்ப அழிப்பிரியல. அதுல வந்து பார்த்தா இது தெரியும். அவங்க வந்து she was discussing it at length but I couldn't find the time கம்ப்ளீட்டா அப்ப படிக்கிறதுக்கு. பட் இதெல்லாம் அவங்க ஃபோர்ஃபோல்ட் பீயிங்னு சொன்னோம்னா அதுல பார்த்த ஞாபகம் வந்தது. அப்புறம் இதை பார்த்தா ஒன்னா கோரிலேட் பண்ணியிருந்தாங்க அவங்க. யாருக்கான அந்த இன்விகேஷன் புக்கு கிடைச்சா கூட நமக்கு ஷேர் பண்ணீங்களான்னா நல்லா இருக்கும் சார். ஏன்னா ஹோல் எக்ஸ்பிளனேஷன் வாஸ் கிவன் இன் தட். அது சொல்றதுக்கு தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இட் வில் டேக் சம் டைம் இல்ல, அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டேன். ஓகே ஷூர் ஷூர். எல்லாமே நம்ம லைவ் டிவைன்ல வர்ற கருத்துக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பகவான் வந்து சாவித்திரியில வேறொரு விதமாக அங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. அதனால ரொம்ப இன்டர் ரிலேட்டட். லைவ் டிவைன் அண்ட் சாவித்ரி ஆர் சோ இன்டர் ரிலேட்டட். ஆமா இல்ல இந்த இன்விகேஷன் புக் யார்கிட்ட வச்சுட்டு இருப்பாங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. நாங்க நிறைய வீடு மாறிட்டதுனால எங்களுக்கு தெரியல, என்கிட்ட இருக்கிறதா தெரியல. அதனாலதான் 2002 பார்த்தாங்களா? ஆமா 2002 2003 சார் அந்த டைம்ல சார். ஓகே ஓகே ஓகே. நானே பாக்குறேன் என்கிட்ட இருக்கான்னு பாக்குறேன். ஃபோர்ஃபோல்ட் பீயிங்னே வரும் சார், அவங்க எழுதியிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. somebody had written an article in that. ஆனா அப்புறம் நம்ம படிச்சு பார்த்தா இப்ப நமக்கே நீங்க சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப அந்த சோல் லுக்ட் அப்பான் சார், the soul two looked upon each other, souls are soul ஃபர்ஸ்ட் அந்த லைன் வரும் சார். அப்புறம் இங்க வந்து அந்த தேர்ட் ஸ்பிரிட் வந்து சூப்பர் கான்ஷியஸ் க்ளோஸ்ட் இன் ஸ்லீப்னு வரும். அந்த இந்த ஸ்டேட் அதுதான் நீங்க சொன்னீங்களா ஆனந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு மதர் சொல்லிருக்காங்க. டீப் ஸ்லீப் ஸ்டேட். அதான் டீப் ஸ்லீப் ஸ்டேட். சுஷுப்தி. ஆமா சுஷுப்தி. ஓகே சார், தேங்க் யூ. Thank you very much madam. Thank you for your இவ்வளவு தூரம் இன்வால்வ்டா நீங்க எல்லாம் இருக்கீங்க. Thank you very much. Thank you. எப்படி சார் இன்வால்வ்டா இருக்க முடியும்? கிளாஸ்ல வந்திருக்கோமே, அதுக்கு தானே சார் வந்திருக்கோம். Thank you சார். Thank you. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம்.